Van de Graaff generator. This generator produces the high electrostatic potential in the order of 10 power 7 volt. என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஜெனரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா மிக அதிகமான ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியலை உருவாக்குது இந்த ஆர்டர் ஆஃப் 10 பவர் 7 வோல்ட். ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். வாட் இஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னா if you take the two object எடுத்துக்கிட்டேன் first one is the metallic sphere. The sphere is placed on the insulating stand. அது மேல வச்சாச்சு. அடுத்து ஒரு charged rubber rod எடுத்துக்கிட்டு this charged rubber rod is brought to the very close to the sphere. கிட்ட வைக்கிறோம். அப்படி கிட்ட வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த metallic sphereல charges are distributed uniformly throughout the sphere. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரப்பர் ராட் அதை டச் பண்ணல, ஆனா டச் பண்ணாமலே இந்த ஸ்பியர்ல சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ் ஆகிற சார்ஜஸ் எப்படின்னா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. இதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன்னா சார்ஜஸ் ஆர் இன்டியூஸ்டு வித்தவுட் டச்சிங் த ஆப்ஜெக்ட். அதுக்கு பேர் தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அடுத்தது செகண்ட் ஒன்று என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஆக்ஷன் அட் பாயிண்ட் என்னன்னு சொல்லியிருக்கேன். நம்ம என்ன பண்றோம், ஒரு அன்ஷேப்டு மெட்டாலிக் கண்டக்டர் எடுத்திருக்கேன். இந்த கண்டக்டர் என்ன பண்றேன் அப்படின்னா சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆர் பாசிட்டிவ் சார்ஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சார்ஜஸ் என்ன ஆகும் அப்படின்னா யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். ஆனா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் ஆகல. ஏன் அப்படின்னா ஒரு எண்டு பாருங்க, எண்டு 1 எண்டு 2 எடுத்துப்போங்க. இந்த ரெண்டு எண்டும் ஒரே மாதிரி இல்லை. எண்டு 1 எப்படி இருக்கு, ஷார்ப்பா இருக்கு. எண்டு 2 கொஞ்சம் ஒயர்டா இருக்கு, பல்ஜா இருக்கு. அப்ப எண்டு 1 ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா, அங்க என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப மீனிங் என்ன அப்படின்னா சார்ஜ் டென்சிட்டி மீன்ஸ் சார்ஜஸ் எல்லாம் ரொம்ப நெருக்கமா அக்குமுலேட் ஆயிருக்கும் when compared to the end 2. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இதை விட சார்ஜ் எண்ட 1 விட. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஷார்ப் எட்ஜ்ல சார்ஜஸ் ஆர் அக்குமுலேட்டட் மோர் தென் கம்பேர்ட் டு த வைடர் எட்ஜ். இப்ப இது பக்கத்துல ஏர் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகும். அப்ப டிஸ்சார்ஜ் ஆகும்போது ஏர்ல இருந்து நெகட்டிவ் பார்ட்டிகல்ஸ் என்ன பண்ணிது அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஷார்ப் எட்ஜ்ல இருக்கிற சார்ஜ் டென்சிட்டி வில் டிக்ரீசஸ். இந்த ப்ராசஸ் பேர் தான் ஆக்ஷன் அட் பாயிண்ட் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். அடுத்தது கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு மெட்டாலிக் ஹாலோ சிலிண்டர். அடுத்தது இது இன்சுலேஷன் ஸ்டாண்டு. பி அண்ட் சிங்கிறது ஒன்றும் கிடையாது, 2 புல்லிஸ் இது. அப்புறம் இ அண்ட் டி இது எப்படின்னா மெட்டல் ஷேப் ஆஃப் த கோம் ஷேப்ல இருக்கிற ஒரு மெட்டல், அவ்வளவுதான். சோ அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திஸ் ஹாலோ சிலிண்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா திஸ் ஹாலோ சிலிண்டர் பிளேஸ்ட் ஆன் த இன்சுலேஷன் ஸ்டாண்ட். ஒரு இன்சுலேஷன் ஸ்டாண்ட் மேல இந்த மெட்டாலிக் ஹாலோ சிலிண்டர் மேல வச்சிருக்கேன். இன்சுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும், இது கண்டிப்பா என்ன போகுது, மெட்டீரியல் டஸ் நாட் கண்டக்ட் த எலக்ட்ரிசிட்டி, கரண்ட்டை இது பாஸ் பண்ணாது. அடுத்தது இங்க இப்ப பிங்கிற புள்ளி என்ன பண்றேன் அப்படின்னா இட் இஸ் பிளேஸ்ட் அட் தி சென்டர் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். அதே மாதிரி இதுக்கு நேரா பார்க்கும்போது சி புள்ளி சிலிண்டர் இருக்கு அப்படின்னா இட் இஸ் பிளேஸ்டு பாட்டம் ஆஃப் த ஹாலோ சிலிண்டர். இந்த 2 புள்ளிஸ் என்ன பண்றேன் அப்படின்னா இட் இஸ் கனெக்டட் ஆர் என்ன பண்றேன் வித் ஹெல்ப் ஆஃப் த ரப்பர் பெல்ட் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, அடுத்தது இந்த சி புள்ளிஸ் ரொட்டேட்டட் வித் ஹெல்ப் ஆஃப் த எலக்ட்ரிக் மோட்டார். அப்ப இது என்ன பண்றேன் இந்த சி புல்லிஸ் கூட ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் கனெக்ட் பண்ணி அது மெதுவா என்ன பண்றேன் ரொட்டேட் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். எந்த டைரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஓகே, அடுத்தது இங்க இ அண்ட் டி அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. இது ஒரு கோம் ஷேப்ல இருக்கிற ஒரு மெட்டல், அவ்வளவுதான். அப்ப இந்த இ கோம் எங்க இருக்கு அப்படின்னா நியர் த புல்லிஸ் பி அண்ட் சேம் டைம்ஸ் டி கோம் எங்க இருக்கு அப்படின்னா நியர் த புள்ளி சி, அது பக்கத்துல வச்சிருக்கேன். சி பக்கத்துல இருக்கு, இந்த இ வந்து பி பக்கத்துல இருக்கு, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த டி கோம்புக்கு we apply the high positive potential அப்ளை பண்றாங்க. ஓகேக்கண்ணா, the whole instrument எங்க வச்சிருக்காங்க அப்படின்னா it is placed
வேற எங்க entry placed inside the gas filled steel chamber. இந்த சேம்பருக்குள்ள ஏன் வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா இது once get the high potential வந்ததுக்கு அப்புறம் இது மேல இருக்க சார்ஜஸ் எல்லாம் லீக் ஆகக்கூடாது, லீக்கேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த whole instrument is placed inside the gas filled steel chamber. That's all. Okay. அடுத்தது ஒர்க்கிங் பார்ப்போம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த பாசிட்டிவ் பொட்டன்ஷியல் இஸ் அப்ளை டு கோம் டி. நம்ம என்ன பண்ணுறோம், பாசிட்டிவ் பொட்டன்ஷியலை கோம் டிக்கு கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே ஃபுல்லாக ப்ளஸ் ப்ளஸ் வந்துடும். அப்போ இங்கே ஃபுல்லாக பாசிட்டிவ் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த கோம் எப்படி இருக்குது பார்க்கும்போது ஒரு எட்ஜ் எப்படி இருக்குது, ஷார்ப்பாக இருக்குது. அப்போ டியூ டு கொரோனா டிஸ்சார்ஜ் ஆர் ஆக்ஷன் அண்ட் பாயிண்ட் அங்கே நடக்குது. அப்போ ஏரில் இருக்கிற நெகட்டிவாக என்ன பண்ணும், இது பாசிட்டிவ் அட்டாக் பண்ணிவிட்டு ஏரில் இருக்கிற பாசிட்டிவை இது ஃபுல்லாக என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அப்போ என்ன பாருங்கள், இதில் ஏரில் என்ன இருக்கும், ப்ளஸ் அண்டு நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கும். இந்த நெகட்டிவ் எல்லாம் இந்த கோம்பு அட்டாக் பண்ணிடும். அப்போ ஏரில் இருக்கிற பாசிட்டிவ் என்ன பண்ணும், ரிப்பல் பண்ணும். அந்த ரிப்பல் பண்ணுற பாசிட்டிவ் சார்ஜ் எங்கே போகுது அப்படின்னா மூவிங் டுவோர்ட்ஸ் த பெல்ட், ரப்பர் பெல்ட் நோக்கி மூவ் ஆகுது. அங்கே போகும்போது ரப்பர் பெல்ட்டை ஸ்டிப் ஆகிடுது. ஒட்டிக்கிட்டு என்ன பண்ணுது, ரப்பர் பெல்ட் இஸ் மூவிங் எந்த பக்கம் போகுது, மூவிங் அப். அப்போ மேல் நோக்கி போகும்போது ஒன்ஸ் த பாசிட்டிவ் சார்ஜஸ் ரீச்சஸ் ஆர் வெரி க்ளோஸ் டு த கோம் டி. அப்போ கோம் இங்கே பாருங்க, இந்த ஷிப் டைம் போடுறேன், இது ஒரு கோம் இ. அப்போ சுற்றி ஃபுல்லாக ப்ளஸ், இது ரப்பர் ஃபுல்லாக. அப்போ என்ன ஆகும், ப்ளஸ் இங்கே வந்துரும்போது என்ன நடக்குது அப்படின்னா டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். இங்க பாருங்க, இது கீழே நடக்கிற ப்ராசஸ் வந்து ஆக்ஷன் அட் பாயிண்ட் சொன்னேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நடக்குது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். எப்படின்னா இங்க பாசிட்டிவ், அப்போ என்ன ஆகும், இது உள்ள இருக்கிற என்ன ஆகும், பாசிட்டிவ் ஃபுல்லாக ரிப்போர்ட் பண்ணும். அப்போ கண்டிப்பாக நெகட்டிவ் என்ன ஆகும், நியூட்ரல்ஸ் ஆகிடும். அப்போ நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ணுது அப்படின்னா நல்லிஃபை த பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போ என்ன ஆகும், பாசிட்டிவ் சார்ஜஸ் புஷ் அவே. அப்போ புஷ் பண்ணும்போது எங்க நமக்கு இட்ஸ் மூவிங் டுவோர்ட்ஸ் த மெட்டல் ஸ்பேர். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்பேர் மேலே இந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணும், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்போ இந்த ரப்பர் பெல்ட் மூவிங் பாட்டம் டுவர்ட்ஸ் பாட்டம். அப்போ பாட்டம் நோக்கி வரும்போது என்ன ஆகும், தேர் இஸ் நோ சார்ஜ் பிளேஸ்ட் ஆன் த ரப்பர் பெல்ட். அது மேலே எதுவுமே இருக்காது கீழ் நோக்கி வரும்போது. ஸோ மறுபடியும் கீழே வந்துருச்சு. மறுபடியும் என்னது, சேம் ப்ராசஸ். பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் ஸ்டிக் இந்த ரப்பர் பெல்ட் மூவிங் அப், மேல் நோக்கி போகுது. மறுபடியும் இங்கே வரும்போது பாசிட்டிவ் டியூ டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் த பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் புஷ்ட் அவே. தள்ளுறாங்க. தள்ளும் போது என்ன ஆகும் அப்படின்னா திஸ் சார்ஜஸ் ஆர் என்னது அக்குமுலேட் அட் தி மெட்டாலிக் ஸ்பியர். இது கண்டிப்பாக நடக்க மோர் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ் ஆர் அக்குமுலேட்டட் அட் தி சர்ஃபேஸ் ஆஃப் த மெட்டாலிக் சிலிண்டர். அப்போ நிறைய வரும்போது என்ன ஆகும், இது என்ன ஆகும், என்ன உருவாக்குது, ஹை எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இதை உருவாக்குது. ஒன்ஸ் ரீச்சஸ் அ மேக்ஸிமம் லிமிட் என்ன பண்ணுறோம், இந்த ப்ராசஸ் நம்ம ஸ்டாப் பண்ணிடுறோம். தட்ஸ் ஆல். ஏன் அப்படின்னா அதுக்கு மேலே நடந்துச்சு என்ன சார் ஆகும், லீக்கேஜ் ஆகிடும். ஓகே, தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் இதோட மெயின் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது இது என்ன சார் பண்ணிருக்காங்க, ஒரு பாசிட்டிவ் அயான் இருக்கு பார்த்தீங்களா, இந்த பாசிட்டிவ் அயானை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு தான் மெயினாக என்ன பண்ணிருக்காங்க, இந்த ஜெனரேட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க. வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஆக்சிலேஷன் அப்படின்னா இதுக்கு ஹை பொட்டன்ஷியல் கொடுக்கும்போது இந்த பாசிட்டிவ் அயான்ஸ் ரொம்ப ஸ்பீடாக மூவ் ஆகும். தட் இஸ் கால்ட் இட் கெயின் த மோர் கைனடிக் எனர்ஜி. அப்போ இதை ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது நம்ம ஏதாவது ஒரு டார்கெட் மெட்டீரியல் வச்சுருக்கோம் அப்படின்னா அது மேலே மோதும் போது திஸ் டார்கெட் மெட்டீரியல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும், வேற மெட்டீரியலாக மாறுது. ஓகே, அதுதான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கால்ட் அஸ் எ டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸ், இது பேர். அப்போ என்ன பண்ணிருக்காங்க, இதோட அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஆக்சலேட் பண்ணுறாங்க. பண்ணி எங்கே யூஸ் பண்ணுறாங்க, என்னதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா டிஸ்இன்டகிரேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, தேங்க்யூ.